ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த மாசத்தோட கடைசி ஃபன்னி வீடியோஸ் பத்தி என்ஜாய் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்போ வாங்க வீடியோ பத்தி எல்லாரும் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். என்னது? ஐயோ பேப்பர் பண்றது. அட பாவிங்களா டேய். இல்ல ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைலுலா செத்த பைல். மனுஷங்களை பிராங்க் பண்ணி பார்த்திருக்கேன், ஆனா முதல்லயே பிராங்க் பண்ணிருக்கானுங்களே. இந்த பொண்ணுங்களுக்கு புருஷன் மண்டையை உடைக்கலாம் ஈஸியா வரும் போல, ஆனா ஒரு தேங்காயை உடைக்க இந்த பொண்ணு படுற கஷ்டம் இருக்கு. एक बार धोखा खा चुका हूँ, दोबारा नहीं खाऊंगा. पहचाना मुझे? இது நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை சண்முகம் வண்டியை உர்றா போட்டோம். நானும் கல்யாணத்துக்கு பல ஊர்ல நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனை பார்த்ததே இல்ல. நலுங்கு வைக்க சொன்னா அந்த பொண்ணு மாப்பிளைய ஏதோ காட்டுவாசி போல ஆக்கிட்டு இருக்கானுங்களே. ஒரு நிமிஷம் மக்களே, இதுக்கு இந்த சாங்கெல்லாம் செட் ஆகாது, அந்த சாங்க போடுங்கப்பா. உங்க வண்டிக்கோ காருக்கோ ஃபாக் லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தாத்தாவை கொஞ்சம் பாருங்களேன். நீயே ஒளி நீதான் வழி ஓயாதி நீ உடம்பே. அட பாவிடே, உன்னை நம்பி ஒரு திங்கறத ஆர்டர் பண்ணா இப்படியாடா திருட்டுத்தனமா திருடி திம்ப. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. செவட தாவடா தாவே. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்னை நீங்க தாத்தா காப்பாத்தணும். நான் இருக்கிற இளவிலேயே பாதி கீழே தொக்குதே. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயா ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஏங்க இந்த வீடியோ பாருங்களேன், எப்படி பண்றாங்கன்னு. என்ன இது போல பண்ணுங்க. ரெண்டு லிட்டில் பிரின்சஸ்ங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க நெருப்பு பத்திக்க. ஏன்டா அப்படி பதில் கோவப்படுறீங்க? கடையில தண்ணி எடுத்து ஊத்துறா. டேய் என்னடா தண்ணி ஊத்துறோம்னு ஓவர் ஆறியுது. அது மண்ணெண்ண கேள்றா. மண்ணெண்ணயா? முதல்ல இந்த லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எமர்ஜென்சி மோட் ஆக்டிவேட் பண்றாங்க. ஏப்பா பைக்ல தான் பிரேக் இருக்கே, அதை பிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பிடிச்சா டிஸ்க் பேட் தேஞ்சு போகும், ட்ரம் பிரேக் தேஞ்சு போகும், அதெல்லாம் மாத்தனா ஏகப்பட்ட செலவாகும். அதுக்காக தான் இந்த லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் அதோட கால் செப்பலையா பிரேக்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துல வீடியோ ஷூட் பண்ண தனியா ஒரு ஆள் வச்சு அவங்களுக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு பதிலா நானே இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லி ஐயர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்ப்பா இந்த குழந்தை பின்னாடி நிக்கிற பொம்பளை இப்படி குறுக்குறுன்னு பாக்குது? ஐயா ஐ திங்க் அந்த குழந்தை தன்னோட மில்க் பிராண்டை சேஞ்ச் பண்ணலாம்னு பாக்குதுன்னு நினைக்கிறேன். ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். ஏப்பா யார் பாயுதுங்களா? மிஸ்தன் காசு அழகு போட்டிக்கு போற மாதிரி இருக்குதுங்க. அண்ணா எங்களுக்கு இன்னைக்கு ஃபேர்வெல் டேனா, அதான் மாசம் கெத்தா சாரியில வந்துட்டு இருக்கோம். ஓ அப்படியாமா, சரிம்மா. அது யாரு பின்னாடி ரெண்டு பேர் பைக்ல நிக்கிறாங்க? அவங்க பாருங்க இப்ப எப்படி செம்ம கெத்தா வருவாங்க உள்ள. கிரிக்கெட்டுக்கு தேவை பால்ஸ், நாங்க தான்டா கேர்ள்ஸ், வழிய விடுங்கடா. Is this entertaining?
நான் வறுக்க போறேன். இப்ப இதுல சறுக்க போறேன். நவருங்கடா. என்னால முடியும். இப்ப பாருங்க எப்படி பண்ணி காட்டுறேன்னு. ஏமா உன்னால யாராவது முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல, அவங்களதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இது எவ்வளவு சறுக்கலா இருக்கு. நான் அப்படியே பொறுமையா இறங்கிக்கிட்டே இருக்கேன். खत्म। இந்த 5 சிங்க பெண்களும் தனியா கார்ல போயிட்டு கேம்பிங்க போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் அங்க பார்த்து ஒரு கொடிய மிருகம் ஒன்று வந்துருச்சு. உடனே அதை பார்த்து அவங்க பயந்து போய் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். ஐயா கட்டல செல்பி, இந்த மாடு காமைய கூட பயப்படுறீங்க. ஏண்டி எருமை மாடுங்களா தடி மாடுங்களா என்ன பத்தி அதுக்கடி இந்த கத்து கத்துறீங்க? பெரிய இவளுங்க உங்களை பத்தி நான் தாண்டி கத்தணும். நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களே இவங்கலாம் நாட் ஃபார் பிகினர்ஸ், வேற லெவல் பா. இந்த பையன் அவன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான்னு ரோட்ல இருக்கிற ஸ்பீடு மீட்டர் வச்சு என்னமா பிராக்டிஸ் பண்றான் பாருங்களேன். மேல யாரு வர்றா, நீ வதங்கி நில்ல. போலீஸ் ஆனாலும் மனுஷன் இன்னும் குழந்தையாவே இருக்காரு. ஆர்டிஓ ஆபீஸ்ல எட்டு போட்டு காட்டாதான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு இவரு ஆர்டிஓ ஆபீசர் முன்னாடி எத்தனை எட்டு போறாரு பாருங்க. சூப்பரா போறாரு. இவருக்கு லைசன்ஸ் கொடுத்துடலான்னு அவர் பார்க்கும்போது டேய் ஆட சொன்னா வண்டி ஆட்டிட்டு இருக்கானுங்களே, நீங்க ஆடுற ஆட்டத்துல வண்டியை உடச்சி எனக்கு கீழே விழாச்சிடாதீங்கடா. ஐயோ இந்த வடக்கனுக்கு வேற புதுசா காஸ்டியூம் கண்டுபிடிக்கிறாங்களே. இங்க பாருங்க இந்த கிழிஞ்சு போன கோணி சாக்க வச்சு ஒரு ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. டேய் தம்பி அது மண்ணு திங்கிற போட்டிடா, எங்கடா வேகமா ஓடுற? ஓட்ட பந்தயம் நினைச்சிட்டான் போல. ஏண்டா ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமா வர்றது கிறுக்கு பயல. வழக்கமா கல்யாணக்கார பூ வச்சுதானே ஜோடிப்பாங்க. இவனுங்க என்ன காய்கறி முள்ளங்கி காலிஃபிளவர் வச்சுலாம் ஜோடிச்சிருக்கானுங்க. அண்ணே பூ எதுவும் கிடைக்கல, காலிஃபிளவர் தான் கிடைச்சது. ஏன்டா டேய் உங்களுக்கு கேமரா வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலடா. அண்ணே அவனோட ரியாக்ஷனை கேப்சர் பண்றதுக்காக வச்சிருக்கானே. ரியாக்ஷனை கேப்சர் பண்ணவா இல்ல? நம்மளா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் விரும்பி சாப்பிடுற பொரி உண்டியை இவனுங்க எப்படி செய்யறானுங்க பாருங்களேன். ஃப்ரைட் ரைஸ் போடும்போது கொஞ்சம் அரிசி தான் கீழே விழும். இவனுங்க என்ன மொத்தத்தை கீழே போட்டு பேசுறானுங்க. வண்டியில ஏறும்போது ஈஸியா ஏறிட்டாப்புல, ஆனா இறங்கறதுக்கு இவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுதா ஏறி இருக்கவே மாட்டாரு.
ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.